வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கே. சரி, இன்னைக்கு பார்க்க போறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். ஒவ்வொரு மண்டலமா தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம பார்க்கிறது விதிகள் பார்க்கிறோம். விதிகள் அப்படின்றது ரூல்ஸ் ஆஃப் ரைட் பிசியாலஜி. பிசியாலஜி அப்படின்றது இயக்கங்கள். இயக்கங்கள் சரியாக நடக்கிறப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கும். சரியான இயக்கத்திற்கு என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றது தான் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். இது நம்ம செரிமான மண்டலத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நரம்பு மண்டலம் இதற்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு மணி நேரம் முழு கவனம் இந்த உரையில இருக்கட்டும். உடல் தளர்த்திக்கோங்க, மனம் ரிலாக்ஸா விட்டுருங்க. இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு என்னென்ன விஷயம் இதுக்கு முன்னாடி தெரியுமோ அதை எல்லாத்தையுமே விட்டுருங்க. இப்ப கவனிக்கிறப்ப முழுமையா உள்வாங்கி அதில் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது முழுமையாக கேள்வி பதில் செஷன்ல தீர்வு பண்ணிக்கலாம். முதல்ல இப்ப நரம்பு மண்டலம் அப்படின்னா அதோடைய பேசிக்ஸ் தெரியணும். ஒரு பாம்பு இதுல இருந்து தப்பிக்கணும், ஒரு சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அது எதுக்கு பயப்படும், அதோடைய தன்மை என்னன்றது நமக்கு தெரியணும். அது மாதிரி விலங்கு கிட்ட நெருப்பு காமிச்சா அது பயப்படும். அது மாதிரி நரம்பு மண்டலம் இது எப்படி இயங்குது, இதோடைய பேசிக் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இதோடைய விதிகள், இயற்கை விதிகள் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து மூணாவது கட்டமா இந்த விதிகள் பயன்படுத்தி இந்த விதிகள் வரக்கூடிய மாற்றங்கள் உடலில் உணரணும். இது மூன்றாவது கட்டம். நான்காவது கட்டம் இருக்கு. நான்காவது கட்டம் உணர்ந்த பயனை அனுபவ விஷயங்கள் இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இப்படி இந்த 4 கட்டமா நம்முடைய ரூல்ஸ் ஆஃப் ரைட் பிசியாலஜி போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த ரூல்ஸ், இந்த ரிவிஷன், இந்த மற்ற பாடங்களுடைய ரிவிஷன் அப்படின்னு வரப்ப முதல்ல செரிமான மண்டலம், அடுத்தது கார்டியோவாஸ்குலர் இருதய மண்டலம், மூன்றாவது எண்டோகிரைன் சிஸ்டம், நான்காவது இம்யூன் சிஸ்டம், ஐந்தாவது ஸ்ட்ரக்சர் அப்படின்ற அந்த மஸ்குலர் சிஸ்டம், அதுக்கு அடுத்தது ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸ் இந்த சிஸ்டம். முதல்ல நம்ம ஏன் ஜாயின்ஸ், போன்ஸ், மசில்ஸை பத்தி எடுத்தோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டத்துக்கு முன்னாடி இதுதான் முக்கியம். இந்த நரம்பு மண்டலத்துக்கும் இதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நரம்பு மண்டலம் அப்படின்றது முதல்ல இதில் மூளையிலிருந்து கீழே வரக்கூடிய ஸ்பைனல் கார்டு, அப்புறம் ஸ்பைனல் கார்டுல இருந்து தான் நரம்புகள் எல்லாமே பிரியும். இதுதான் நரம்பு மண்டலம். இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், அதுலதான் போன்ஸ் எல்லாமே வரும். அப்ப இந்த நரம்புகள் பிரிஞ்சு போகுது பாத்தீங்களா, அது எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் சரியா இருக்கிறப்பதான் சரியா எல்லா இடத்துலயுமே போகும். நரம்பு மண்டலம் அப்படின்றது இருக்கிறதில் மிக முக்கியமான மண்டலம். இதுதான் கூர்ந்து நம்ம கவனிக்கணும். இந்த நரம்பு மண்டலம் உடல்ல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நரம்புகள், மூளை இந்த ஸ்பைனல் கார்டு வழியா கடைசி எண்டு வரைக்கும் போய் இன்னர்வேட் பண்ணும். இன்னர்வேட் பண்ணும்னா போய் ஊடுருவும். அப்படி அந்த நரம்புகள்ல எதுவும் தடை இல்ல, நரம்புகள்ல எதுவும் வீக்னஸ், நரம்புகளுடைய கம்யூனிகேஷன்ல கேப் ஏற்பட்டது அப்படின்னா அந்த இடம் நோயற்று போகும், அந்த இடம் செயலிழந்து போகும். பக்கவாதம் பாத்தீங்களா, அது கை செயலிழந்து போறது, முகம் கோணிக்கிறது, வாய் மூட முடியாம இருக்கிறது, செயலிழந்து போறது, நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனை. கை நடுக்கம், இன்வாலண்டரியா நடுக்கம் வருது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பார்க்கின்சன், அல்சீமர், ஆண்மை குறைவு, இது மாதிரி நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இது நரம்பு மண்டலம் அப்படின்றது மூளை தான் இதுல பேஸ். மூளையோட சேர்ந்ததுதான் இந்த நரம்பு மண்டலம். அப்ப மூளை சார்ந்த வியாதிகள், அது மனம் சார்ந்த வியாதிகள் நிறைய இருக்கு. அது எல்லாமே
இப்ப பார்க்க போற ரூல்ஸ் அண்ட் ரைட் பிசியாலஜில தான் இதுவும் வரும். முதல்ல மூளை அப்படின்னு பாக்குறப்ப, மூளையில உச்சி மூளை அப்படின்றது பெரைட்டல் லோப், அதுக்கடுத்தது ஃப்ரான்டல் லோப் அப்படின்றது முன்பக்கம் இருக்கக்கூடியது, டெம்போரல் அப்படின்றது இருபக்கம் இருக்கக்கூடிய காதுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி, பின்பக்கம் இருக்கக்கூடியது ஆக்சிபிட்டல் லோப், அதுக்கடுத்தது மிட் பிரெயின் போகும், அதுக்கடுத்தது ஸ்பைனல் கார்டு. இது இந்த மூளையை சுத்திலுமே இருக்கிறது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு. இந்த ஸ்பைனல் ஃப்ளூயிடு, இந்த திரவம் இதுதான் மூளையை பாதுகாக்கக்கூடிய திரவம். இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு இது ஸ்பைனல் கார்டு அதையுமே சுத்தி இருக்கும். அது இந்த ஸ்பைனல் கார்டுல இருந்து பெரிய நரம்புகளாக பிரியும். அது ஒவ்வொரு பாகத்துக்கு போகும்போது சிறு சிறு நரம்புகளாக பிரிஞ்சு உடல் முழுக்க இது சப்ளை பண்ணும். இந்த மூளை பாத்தீங்க அப்படின்னா இப்படி பிரிஞ்சிருக்கு இல்லையா, இந்த பிரிஞ்சிருக்கிறது மூளையின் எந்த பாகத்தில் அடிபடுதோ, எந்த பாகம் செயலிழந்து போகுதோ, கரெக்டா சரியா அந்த மூளையுடைய பாகம் எந்த வேலையை செய்யுதோ அந்த வேலை உடம்பில் நடக்காது. இது பேஸ், இது எல்லாருக்குமே புரிஞ்சது. அப்ப நரம்பு மண்டலம் பாக்குறப்ப நாளுக்கு நாள் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் எல்லாருக்குமே நரம்பு மண்டலம் வீக் ஆகுது. இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்க சர்வே எடுத்து பாருங்க. சர்வேனா நோட்டுல கம்ப்யூட்டர்ல எதுவும் தேவையில்ல, தெருக்கு தெரு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது. நம்ம அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட பார்த்தா நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் அப்ப உங்க தெருவுல உங்க ஏரியால எத்தனை பேருக்கு இருந்தது, இப்ப எத்தனை பேருக்கு இருக்கு. இப்ப குழந்தைகளுக்கும் வருது, குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் நிறைய வருது, பக்கவாதம் வருது, ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஒரு நாள் 2 நாள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப அப்ப தெரியும் நம்ம சர்க்கிள்ல எவ்வளவு மோசமாயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப இந்த நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் இது முதல்ல நரம்பு வீக்னஸ் ஆக மாறும். இந்த ரூல்ஸ் இதை கடைபிடிக்காம இருக்கிறப்ப நரம்பு இன்னும் கொஞ்சம் தளர்ந்து போகும், இன்னும் வீக் ஆயிட்டே போகும். இன்னும் வீக் ஆகும்போது அது வியாதிகளாக உருமாறும். இந்த வியாதிகள் வருவதற்கான ரூட் காஸ் என்ன, எதனால இந்த வியாதிகள் வருது அப்படின்னா நிறைய காரணங்கள் யோசிச்சிருப்போம். இதோடைய முக்கியமான காரணம் செல்ஃபிஷ்னஸ். இது அதுக்கடுத்தது அரகன்ஸ், பிடிவாதம். இது போன்ற குணங்கள் தான் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான காரணம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இத நல்ல வார்த்தைகளாகவும் சொல்லலாம், இப்படி சொன்னாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு, இப்ப நம்ம ஒரு பிரதரா இருக்கிறோம், அண்ணனா இருக்கிறோம், இப்போ புண்ணு வந்திருக்கு, வாயில இருந்து மலைக்குடல் வரை புண்ணு, எங்கேயோ ஒரு புண்ணு வந்திருக்கு, சாப்பிட்டா எரிச்சல், காரமா சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு அந்த பிரச்சனை குணமாயிருச்சு. அப்ப என்ன செய்யணும், மத்தவங்களுக்கு அந்த உரை சொல்லணும், அந்த அனுபவம் சொல்லணும். என்னுடைய தம்பிகிட்ட, தங்கச்சிக்கிட்ட பேசுறப்ப இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இருந்தது, 1 மாசமா கஷ்டப்பட்டேன், அதுக்கடுத்து சோதுகத்தால எடுத்துக்கிட்டேன், இல்ல இந்த உணவு இந்த முறை ஃபாலோ பண்ண பூரணமாக சரியாயிடுச்சு அப்படின்றது அந்த அறிவு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன் செல்ஃபிஷ்னஸ் சொல்றேன், அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணாம டிவி பாக்குறது, வேற வேலைகள் செய்யறது, அப்ப அது செல்ஃபிஷா தான் மாறுது. அப்ப அரகன்ஸ் அப்படின்றது அந்த சொல்ற விஷயத்தை ஏத்துக்காம இருக்கிறது, அது அரகன்ஸ். இதுதான் நோயுடைய முதல் காரணமே. ஊர்ல எல்லாத்துக்குமே நோய் குணமாகுது, ஒரு சிலருக்கு நோய் குணமாக மாட்டேங்குதுன்னா இந்த 2 தான் காரணம். நிறைய நேரம் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன்ப்பா, மூலம் வெளியே தள்ளிடுச்சு, எதுவும் பண்ணல, இதுதான் செஞ்சேன், அது சரியா போயிடுச்சு அப்படின்னு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்றது. முதுகு வலி ரொம்ப ஆயிடுச்சு, வெயிட் தூக்குனேன், இந்த பயிற்சியை செஞ்ச முதுகு வலி பூரணமா சரியாயிடுச்சு. இதெல்லாமே சொத்துக்கு சமம். நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல. இப்ப அல்சர், ஒரு மருத்துவமனைக்கு போறோம், வாழ்க்கை முழுக்க மருந்து கொடுப்பாங்க, லைஃப் டைம் முடியும் வரை. ஏன் கொடுக்குறாங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க? இல்ல, அதுதான் அங்க சிலபஸே, பாடத்திட்டமே அதுதான்.
பிசியாலஜி புக் எடுக்கிறப்ப, பேத்தாலஜி புக்கு எடுத்து பாருங்க. எம்பிபிஎஸ் எல்லா சப்ஜெக்ட்லயுமே வரும். அல்சர் இஸ் ஒன்லி மேனேஜபிள், நாட் கியூரபிள் தான் அதுல போட்டிருக்கோம். அப்ப அதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. சரியாகுமானா கஷ்டம் தான் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப எளிமையா சரியாகும். இதுதான் உண்மை. உணர்ந்த விஷயங்கள் தான் பயிரணும். புக்ல இருக்கிறது எல்லாமே அதுக்கு அடுத்துதான், பின்னாடிதான். அதுக்கு அடுத்தது மூலம் எல்லாமே ரொம்ப எளிமையா சரியாகக்கூடியது. அதுல எல்லாம் கஷ்டப்பட்டு திரும்ப 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 சர்ஜரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பேக் பெயின், இது எல்லாமே பயிற்சிகள்லயே சரியாகும். அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் தான் இதுடைய முதல் காரணமே. சரி, இப்ப அடுத்தது நரம்பு மண்டலம் இது சரியா இயங்குறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், பேஸ். இந்த ஒண்ணுதான். இந்த ஒரு பேஸ சரி பண்ணிட்டா நரம்பு மண்டலம் சரியா இயங்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விஷயத்த இயக்கத்தோட வச்சிருக்கிறப்ப நரம்பு மண்டலம் நாளுக்கு நாள் பலமாயிட்டே போகும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப இந்த ஒரு விஷயம் என்னன்னா பேலன்ஸ் தான். ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் கம்மியா இல்லாம இரு பக்கமும் பேலன்ஸா தராசு மாதிரி வச்சுக்கிறது தான் நரம்பு மண்டலத்துடைய பேஸ். அப்ப இந்த நரம்பு மண்டலம், மூளை, ஸ்பைனல் கார்டுன்னு சொன்னோமா, மூளையில நமக்கு ரைட் ஹெமிஸ்பியர் இருக்கு, லெஃப்ட் ஹெமிஸ்பியர் இருக்கு. ஒரு சிலருக்கு ரைட் ஹெமிஸ்பியர் ரொம்ப அதிகமா வேலை செய்யும், ஒரு சிலருக்கு லெஃப்ட் ரொம்ப அதிகமா வேலை செய்யும். ஏதாவது ஒரு சைடு டாமினண்டா இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய முறைகளை தொடர்ச்சியா செய்யணும். இது ரெண்டு பேலன்ஸா இருக்குன்னா எல்லாத்துலயுமே நமக்கு வெற்றி தான். ஏன் இந்த ரைட் அப்படின்றது மேஜிக்கல். இதுதான் சப்கான்சியஸ்க்கு போகக்கூடிய பாதை, ஆழ் மனசுக்கு போகக்கூடிய பாதை. தியானம் அதிகமா செய்யறவங்க, கிரியேட்டிவா இருக்கிறவங்க, ஆர்டிஸ்ட், மியூசிக்ல இருக்கிறவங்க, இதெல்லாமே ரைட் ஹெமிஸ்பியர் டாமினண்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். லெஃப்ட் அப்படின்றது லாஜிக்கல், மேக்ஸ் அதிகமா பாக்குறோம், நம்ம சோசியல் லைஃப்ல நல்லா இருக்கிறோம், எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறோம், உடல் பயிற்சி அதிகமா செய்யறோம், தற்காப்பு கலையில இருக்கும், லெஃப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆண்கள் பொதுவாகவே லெஃப்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், பெண்களுக்கு ரைட் ஸ்ட்ராங்கா இருக்கும். பெண்களுடைய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ரைட்டு லெஃப்ட் ஈஸியா மாற முடியும். ஆண்கள் இப்ப ரைட்ல வேலை செய்யறோம் அப்படின்னா ரைட்லயே நீண்ட நேரம் இருக்க முடியும். பெண்கள் ரைட்ல இருந்து லெஃப்ட், லெஃப்ட்ல இருந்து ரைட்டு எளிமையா மாறி ஃபங்க்ஷனா மாத்திக்க முடியும். அது அவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஒரு வீக்னஸும் இருக்கு. அப்ப உதாரணமா சொல்றேன், நமக்கு ஒரு விஷயத்த நினைவுபடுத்தணும் அப்படின்னா அதை யோசிக்கிறப்ப உடனே அது ஆழ்மனசுல இருந்து லெஃப்ட் பிரெயினுக்கு வந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னா இரு பக்கமும் பேலன்ஸா இருக்கணும். லெஃப்ட் மட்டும் டாமினண்டா இருக்கிறப்ப ஆழ் மனசுல இருந்து வரக்கூடிய விஷயம் வராது. அப்ப ரைட் மட்டும் இருக்கிறப்ப அது ஞாபகம் இருக்கும், அதை செயல்படுத்த மாட்டோம். இது மாதிரியான சிக்கல்கள் வரும். அப்ப ரெண்டு சைடும் பேலன்ஸா இருக்கணும்னா அதுக்கு பயிற்சி முறைகள், பேலன்சிங் நிறைய இருக்கு. இரு பக்கமும் செய்யக்கூடிய வேலைகள் செய்யணும். அப்ப உடலுக்கும் அதிகமா வேலை கொடுக்கணும், உடல் பயிற்சி செய்யணும். மேக்ஸ் அப்படின்ற இந்த கணக்கு லாஜிக்கலாவும் இருக்கணும், சரியாவும் இருக்கணும். இந்த பங்க்சுவாலிட்டி, டைம் கீப் அப் பண்றது, நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது, இது எல்லாமே எதுல வரும்? லெஃப்ட்ல வரும். ரைட் சைடு சாஃப்ட் நேச்சர், அப்ப அதிலும் இருக்கணும். ரெண்டுமே பேலன்ஸா இருக்கிறப்ப எதிலும் வெற்றி. அப்ப ரெண்டுமே பேலன்ஸா ஈஸியா வரக்கூடிய மெத்தடு ப்ரெசன்ட்ல இருக்கணும். எப்பயுமே கான்சியஸா இருக்கணும். ஒரு டம்ளர் எடுக்கிறோம்னா கான்சியஸா எடுக்கணும். இப்ப போன் எடுத்து நம்ம பேசுறோம் அப்படின்னா கை எப்படி வச்சிருக்கோம், அது மாதிரி கவனத்தோட கான்சியஸா இருக்கணும். கான்சியஸா இருக்கிறப்ப ரெண்டு பக்கமும் பேலன்ஸா இருக்கும். ரெண்டு பக்கம் பேலன்ஸா இருக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நம்ம உடல்ல நடக்கும். நரம்பு மண்டலம் தன்னைத்தானே அதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எக்ஸ்ட்ராவா எந்த வேலையும் செய்யாம ரிலீஃப்ல இருக்கும். அப்ப இது மூளையுடைய பேஸ். அதுக்கு அடுத்தது நரம்பு மண்டலம்னு பாக்குறப்ப சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ரெண்டும் வைஸ் வெர்சா மாதிரி தான் வரும். இப்ப சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இது இயக்கங்களை அதிகப்படுத்தும். இப்ப ஹார்ட் ரேட் இதை அதிகப்படுத்துறது சிம்பத்தட்டிக். ஓடணும், திடீர்னு அட்ரினலின் சுரக்கணும் அப்படின்னா அது சிம்பத்தட்டிக் வேலை செய்யும்.
திடீர்னு ஒரு விஷயத்த செய்யணும், லிவர்ல இருந்து கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்தி ரத்தத்துல செலுத்துறது சிம்பத்தட்டிக். உடல் பயிற்சி பண்றோம், சிம்பத்தட்டிக் வேலை செய்யும். இந்த சிம்பத்தட்டிக் வேலை செய்யறப்ப ஜீரணம் கம்மியாயிரும், உடலுடைய உறுப்புகளின் இயக்கங்கள் கம்மியாயிரும். அதே பாராசிம்பத்தட்டிக் அப்படின்றப்ப பாராசிம்பத்தட்டிக் இயக்கங்கள் உள் ஆர்கன்ஸ் அங்க செயல்படும், உள்ளுக்குள்ளார ஹீலிங் நடக்கும். இது பாராசிம்பத்தட்டிக். உதாரணம் சொல்றேன், இப்ப சிம்பத்தட்டிக் ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்தும்னு சொன்னேன்னா, இப்ப பாராசிம்பத்தட்டிக் ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணும், பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். சிம்பத்தட்டிக் பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தும். ரெண்டும் பேலன்ஸா இருக்கிறப்ப என்ன ஆகும்? எப்ப பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கணுமோ அப்ப அதிகரிக்கும், எப்ப பிளட் ப்ரெஷர் கம்மியா வச்சிருக்கணுமோ அப்ப கம்மியா வச்சிருக்கும். இது பாராசிம்பத்தட்டிக்கு செயல்பாடே கிடையாது அப்படின்னா, சிம்பத்தட்டிக் மட்டும் டாமினண்டா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றப்ப சிம்பத்தட்டிக் மட்டுமே பிளட் ப்ரெஷர் அதிகமாவே இருக்கும், அட்ரினலின் அதிகமாவே இருக்கும், குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணும், டைஜஷன் அங்க நடக்காது. பாராசிம்பத்தட்டிக் இயங்கினாதான் டைஜஷன் நடக்கும். டைஜஷனை ஸ்டிமுலேட் பண்றது பாராசிம்பத்தட்டிக். அப்ப இது எல்லாமே இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, ஊரையா அச்சுறுத்துற விஷயம் இந்த பிளட் ப்ரெஷர். இந்த பிளட் ப்ரெஷரை எளிமையானமா பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டுறப்பயே பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். அப்ப ரெண்டு சைடு பேலன்ஸா இருக்கணும் அப்படின்றப்ப சிம்பத்தட்டிக்க தூண்டுற விஷயம் எது, பாராசிம்பத்தட்டிக்க தூண்டுற விஷயம் எது எது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சிம்பத்தட்டிக்க தூண்டுற விஷயங்கள் எது? உடல் இந்த ஸ்ட்ரக்சர் மசில்ஸுக்கு வேலை கொடுக்கறது, நல்லா ஹார்டா உடல் பயிற்சி பண்றது, வேகமா ஓடுறது, இது எல்லாமே சிம்பத்தட்டிக். பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னா யோகா ஆசனங்கள் நீண்ட நேரம் அப்படியே மெயின்டைன் பண்றது. அதே இப்ப வேகமா பயிற்சி செஞ்சோம்னா அது சிம்பத்தட்டிக்ல வேலை செய்யும். ஸ்டாட்டிக்கா ஒரு ஆசனத்துல அப்படியே கண்கள் மூடி மெயின்டைன் பண்றோம் பாருங்க, பாராசிம்பத்தட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். தியானம் பண்றப்ப பாராசிம்பத்தட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். மூச்சு பயிற்சிகள் பண்றப்ப பாராசிம்பத்தட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது எல்லாமே பாராசிம்பத்தட்டிக் இன்க்ரீஸ் பண்றது. இது அறிவியல், இது 100% நடக்கும். இப்படித்தான் உடல்ல வேலை செய்யுது. பிபி இருக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கு, நான் சொன்ன ஃபங்க்ஷனிங் சரியா இல்லை, இப்ப சொன்ன விஷயங்கள் செய்யுங்க. ஆசனத்துல ஒரு நீண்ட நேரம் மெயின்டைன் பண்ணுங்க, ரிலாக்ஸா மூச்சு பயிற்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, ரிலாக்ஸேஷன் எடுங்க, பிபி கண்டிப்பாக 100% கம்மியாகும். இப்ப நான் இருக்கிற இடத்துல இங்க மதுரையில நிறைய இப்ப கேள்விப்படுறோம், இப்ப பிபி இருக்கு, சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா முன்னாடி எல்லாம் 120 80 இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலே பார்டர்ல இருக்குங்க, இந்த மருந்து எடுத்துக்கோங்கன்னு பிரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அப்ப மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சர்க்கரை வியாதி இருக்குன்னா சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு டேப்லெட் கொடுத்துருவாங்க. அப்புறம் குறைக்கிறது எல்லாமே கிடையாது யாருமே, அந்த டாக்டரே குறைக்கிறாரா? ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இப்ப எல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பிபி கம்மியா இருந்தது, பிபி அதிகமா இருந்தது, அந்த டாக்டர் என்ன சொன்னாரு, அந்த டாக்டரே வாக்கிங் போக சொன்னாரு, தியானம் பண்ண சொன்னாரு, யோகா பண்ண சொன்னாரு, 10 நாள் கழிச்சு திரும்ப செக் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. அப்படித்தான் சொல்றாங்க. இப்ப நம்ம சுகாதாரம் ஔஷதம் அப்படின்ற பேர்ல டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா எல்லா வியாதிகள், சர்ஜரி தான் தீர்வு அப்படின்ற எல்லா வியாதிகள் குணப்படுத்துறோம். அப்ப அப்படி வரப்ப நம்ம கேட்கறப்ப இது மாதிரிதான் சொல்றாங்க பேஷண்ட்ஸ் எல்லாமே. அப்ப இது நம்ம ஊரு, நம்ம இடம் இன்னும் பாசிட்டிவா வரக்கூடியதுக்கு நம்ம கண்முன் காட்டுற ஒரு ஆதாரம். இப்ப விதிகள், இந்த விதிகளுக்கு போறப்ப இந்த சிம்பத்தட்டிக்கு பாராசிம்பத்தட்டிக் ரெண்டையுமே பேலன்ஸா வச்சுக்கணும். மூளையும் ரைட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரெண்டையுமே பேலன்ஸா வச்சுக்கணும். அப்ப எந்தெந்த வேலை எது செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டையுமே செய்யறதுதான் இதோடைய முறை. ரைட் டாமினண்டா இருக்கிறவங்களுக்கு மேக்ஸ் பிடிக்காது, லாஜிக்கலா இருக்கிறது பிடிக்காது. அப்ப பிடிக்காத விஷயத்த செய்யணும், அப்பதான் பேலன்ஸ் ஆகும். நல்ல வேகமா பயிற்சி பண்றவங்களுக்கு, அது மாதிரி செய்யறவங்களுக்கு நீண்ட நேரம் அப்படியே தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஆரம்பத்துல பிடிக்காது. ரெண்டையுமே பேலன்ஸ் பண்றப்ப அப்ப அற்புதம் நடக்கும். இப்ப ப்ரூஸ்லி இருக்காரு, ஏகப்பட்ட கின்னஸ் ரெக்கார்டு, எந்த மனுஷனும் அவனை மாதிரி இது வரைக்கும் உடைக்கலாம் அந்த கின்னஸ் ரெக்கார்டு எல்லாம். ஏன்? சிம்பத்தட்டிக்கும் இருக்கு, பாராசிம்பத்தட்டிக்கும் இருக்கு. வேகமாக உடல் பயிற்சியும் பண்றாரு, தியானமும் சேர்த்து செய்யறாரு. அப்ப அங்க அற்புதங்கள் நடக்குது, அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்றாரு. அது மாதிரிதான் நம்ம ஊர்ல எல்லாருமே.
நம்ம சித்தர்கள் எல்லாருமே. அப்போ அப்படி இருக்கிறப்ப முதல் விஷயம் இந்த பேலன்சிங் தான். பேஸே இங்க பேலன்சிங் தான். ரீசண்டா ஃபாஸ்டா இன்ஸ்டன்டா பேலன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு பிரசன்ட்ல இருக்கணும். அதுதான். ரெண்டாவது விஷயம், சூரிய ஒளி. வெயில் உடலில் படணும். வெயிலும் நமக்கும் எந்த ஒரு மீடியம் தடை இல்லாம நேரடி சூரிய ஒளி நம்ம உடலில் படணும். இதுதான் ரெண்டாவது. இது காலை வெயில் சிறந்தது. அது எப்பனாலும் இருக்கலாம். இந்த நேரம் இந்த காலம் எல்லாமே கிடையாது. கம்ஃபர்டபுளா உங்களுக்கு வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகுற நேரம் எப்பனாலுமே வெயில்ல நீங்க எக்ஸ்போஸ் ஆகிக்கலாம். மினிமம் 20 நிமிஷம் இருக்கணும் நம்ம மினிமல் கிளாத்ஸ்ல இருக்கிறப்ப. இல்லைன்னா அதோடைய டைமை எக்ஸீட் பண்ணணும். அதுக்கடுத்தது மூணாவது, வெளிச்சம் இருட்டு. வெளிச்சம் இருட்டு அப்படின்னா பகலில் வெளிச்சத்தில் நம்ம இருக்கணும். அது நேச்சுரல் லைட்டு தான் பெஸ்ட். இரவில் இருட்டில் நம்ம இருக்கணும். நம்ம மனிதன் நம்மளுடைய எபிலிட்டிய லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கண்கள்ல ராட் செல்ஸ் இருக்கு, கோன் செல்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே இருட்டில் பார்ப்பதற்கும் வெளிச்சத்தில் பார்ப்பதற்கும் தான் இந்த கண்களே இருக்கு. நம்மளால இருட்டுல தாராளமா பார்க்க முடியும். யாருமே அந்த செல்களை பயன்படுத்தலைன்னா நமக்கு அந்த செல்கள் எல்லாமே வேலை செய்யாம இருக்கும், வீக்கா போவோம். நம்ம வீக்கா போறது சரியில்லாம இருக்கட்டும். நமக்கு குழந்தை பிறக்கிறப்ப அவனுக்கு அதை விட வீக்கா இருக்கும். அவனும் பயன்படுத்த மாட்டான் இருட்டுல, எப்ப பாரு வெளிச்சத்துல இருப்பான். அப்ப இந்த மனித இனம் அதோடைய எபிலிட்டிய கம்மி வாங்கிக்கும், எபிலிட்டிய இழந்துரும். அப்ப இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது. இருட்டு வெளிச்சம் போன உடனே, நேச்சுரல் சன்லைட் போன உடனே இருட்டில் இருக்கும். நீங்க ஸ்கிரீன் டைம் பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே காலை நேரங்கள்லயே முடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இரவு நேரங்கள்ல சாயந்தரத்துக்கு அப்புறம் இருட்டில் செய்யக்கூடிய வேலைகள் மட்டும் செய்யுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல தூங்கிடணும். இதுதான் மூன்றாவது விஷயம். இது வரைக்கும் நம்ம பேசினது கிளியரா இருந்துச்சுங்களா? கிளாரிட்டியா இருக்கா? ரிப்ளை பண்ணிருங்க, தொடர்ச்சியாக தொடரலாம். இருக்குங்க ஐயா, கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகே, நன்றி. இப்ப அடுத்தது நான்காவதுன்னு பாக்குறப்ப பிரேயர் பண்றது ரொம்ப ஈஸியா வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ணும். பிரேயர் பண்றதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. இதுல இந்த வேகஸ் நர்வை தூண்டுறது முக்கியமான பெனிஃபிட். இந்த வேகஸ் நர்வு தூண்டப்படுறப்பயே உடல்ல பல விஷயங்கள் நடக்கும். பிரேயர் ஒரு நாளைக்கு 2 முறை 5 முறை செய்யறப்ப உடல் ஆரோக்கியமாகும். நரம்பு மண்டலம் முக்கியமா ஸ்ட்ராங்கா இருக்கும். நரம்பு மண்டலம் யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? நீங்க யார வேணா பாருங்க, சண்டை பயிற்சியில நல்ல வலிமையா இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, அப்ப அவங்களுக்கு நரம்பு மண்டலம் சீரா இருக்குன்னு அர்த்தம். பிரேயர் பண்ணுவாங்க. பிரேயர் பண்ணலன்னா அப்ப அவங்க தவறு நடக்கும். வேகஸ் நர்வு, இந்த வேகஸ் நர்வு முக்கியமான நரம்பு. இந்த வேகஸ் நர்வு தான் நம்மளுடைய இன்டெஸ்டைன், பெருங்குடலுக்கும் மூளைக்கும் வரக்கூடிய பாதை, இந்த ஆக்சிஸ் பேலன்ஸ் பண்றது வேகஸ் நர்வு. நான் பேலன்ஸ்ன்னு சொன்னேன்னா இந்த வேகஸ் நர்வு தான் சிம்பத்தட்டிக்கையும் பாராசிம்பத்தட்டிக்கையும் பேலன்ஸ் பண்றதே வேகஸ் நர்வு தான். அப்ப பிரேயர் பண்றப்ப இது ஆட்டோமேட்டிக்காவே பேலன்ஸ் ஆகுது. ஏன்னா ரிலாக்ஸ் ஆகுறப்ப இந்த பேலன்சிங் தன்னாலேயே நடக்கும். அதுக்கடுத்தது நரம்பு மண்டலத்தை இயற்கையின் விதிகள் பின்பற்றாம இருக்கிறப்ப இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அது என்னென்ன அப்படின்னா, இயற்கை நம்முடைய உடல் நமக்கு தொடர்ச்சியா சிக்னல் கொடுக்கும். மூளை நரம்பு மண்டலம். இந்த மூளை நம்ம கிட்ட பேசும், நம்முடைய கான்சியஸ்னஸ்க்கு தகவல் கொடுக்கும். என்ன தகவல் கொடுக்கும்? சக்தி தேவை, பசியை ஏற்படுத்தி பசி உணர்வை ஏற்படுத்தும். தூக்கம் தேவை, கழிவுகளை வெளியேற்றணும், யூரின் சென்சேஷனை ஏற்படுத்தும். மலக்கழிவுகள் வெளியேற்றணும், அதோடைய சென்சேஷனை வெளியேடுத்தும். தாகத்தை ஏற்படுத்தும். அப்ப இப்படி சென்சேஷனை ஏற்படுத்துறப்ப நம்ம அந்த சென்சேஷனை மறுத்தோம் அப்படின்னா அப்ப நரம்பு மண்டலம் தான் முதல்ல பாதிக்கப்படும். 2வதா கல்லீரல் பாதிக்கப்படும்.
அப்ப நரம்பு யார் யாருக்கு வீக்கா இருக்கும், நரம்பு தளர்ச்சி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே கேளுங்க. யூரின் அடக்கி வைக்கிற பழக்கம் இருக்கும், மோஷன் அடக்கி வைக்கிற பழக்கம் இருக்கும், தாகம் எடுத்தும் தண்ணி குடிக்காம இருப்பாங்க, நேரம் கெட்டு நேரம் சாப்பிடுவாங்க, பசி எடுத்து சாப்பிட மாட்டாங்க. தூக்கம் சரியா இரவுல தூங்காம இருந்தாலே நரம்பு எல்லாமே கெட்டு போயிடும். குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னா இரவு நீண்ட நேரம் வேலை செய்யறாங்க, 11 மணி வரைக்கும் கம்பெனிலேயே ஆபீஸ்லயே 11 மணி வரைக்கும் முடியறதுக்கே அத்தனை டைம் ஆயிருது. அப்ப தூங்குறதுக்கு 1 மணி ஆக்கிடுறாங்க. அதுக்கு அடுத்து ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்ற பேர்ல இன்னும் உடலுக்கு வேலை அதிகமா கொடுத்து இன்னும் நரம்பு மண்டலத்தை பாதிச்சு 1 மணி தூங்கினா அப்ப எப்படி குழந்தை இருக்கும்? இருக்காது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அப்ப இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது எக்ஸர்சன். அதுக்கு அடுத்தது நம்முடைய ஃபீலிங், நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்ன்றது அன்னைக்கு அந்த நரம்பு மண்டலத்தை தீர்மானிக்கும். அப்ப ஃபீலிங் இதை சரி செய்யணும், இதை கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னா நான் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும், நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? கண்ணை மூடி அப்படியே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாமா? கண்ணை மூடி ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். அது உடல்ல உடனடிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆனா அது நீண்ட நேரம் எல்லாமே இருக்காது, அது தொடர்ச்சியா செய்யணும். அதுக்கு சிம்பிளா பிராக்டிக்கலா ஒரு வழி சொல்றேன். டெய்லி உடல் பயிற்சி பண்ணணும். உடல் பயிற்சி பண்ணிட்டா நம்ம இப்ப ஒரு உடல் பயிற்சி பண்றோம், நேத்து ஒரு 30 வினாடிகள் அந்த நிலையில இருந்திருக்கிறோம், இன்னைக்கு 40 வினாடி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மூளை நம்ம உடல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது போல ஃபீல் பண்ண வச்சிரும். நம்ம ஆழ் மனசுல அந்த செய்திகள் போகும், ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியே நல்ல லைஃப் ஸ்டைல்ல வரப்பயே ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியான ஃபீலிங் கிடைக்கும். அப்ப அந்த ஃபீலிங் தான் நரம்பு மண்டலத்தை நாள் முழுக்க சீரா வச்சிருக்கிறது. நம்ம சோகமாவே இருக்கோம், டிப்ரெஸ்டாவே இருக்கோம், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். கோவப்படுறோம், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இது எல்லாமே இருக்கு. ஏன் அதிகமா கோவப்படுறாங்க, ஏன் அதிகமா கொலை பண்றாங்க, ஏன் அதிகமா சூசைட் நடக்குதுன்னா அதுதான் பாக்குறாங்க. பாக்குறப்ப அதுதான் நடக்கும். ஆல்கஹால் அதிகமா குடிக்கிற மாதிரி தியேட்டர்ல எடுக்கிறாங்க, படம் எடுக்கிறாங்க, டிவில சீரியல்கள்ல கோவப்படுற மாதிரி எல்லாமே காட்டுறாங்க. அது பாக்குறப்ப அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு செய்திகளாக போகும். அதுதான் நம்முடைய லைஃப்ல நடக்கும். நான் ப்ரொஃபஷனல் ஹிப்னோதெரப்பி நிறைய மாஸ்டர்கள்ட்ட படிச்சிருக்கிறேன். மூளை, மைண்டு இதை பத்தின சப்ஜெக்ட் அடிக்கடி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்ப இதுதான் நம்ம மனம் எல்லாமே அவுட் சைடு தான் கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம உள்ள இருந்து கண்ட்ரோல்ல இல்லை. அதுல இருந்து விடுவிச்சுக்கணும். தேவையில்லாத பதிவுகள், படம் எல்லாமே பார்த்து ஒரு 10 வருஷம் ரொம்ப எல்லாமே பார்த்ததே கிடையாது. டிவி இது மாதிரியான தவறான இன்புட் உள்ளுக்குள்ள கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணணும். அப்ப நம்முடைய என்ன தேவையோ அதை நோக்கி போக முடியும். இது எல்லாமே இருக்கு. அதுக்கு அடுத்தது மனம், இந்த பிரெயினுமே பார்த்தோமா மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள், இதுவுமே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். கை கழுவிட்டே இருப்பாங்க, சோப் போட்டு கழுவி திரும்ப கழுவுவாங்க, ஷூவை போட்டுக்குவாங்க, எங்க போனாலுமே ஷூ போட்டே இருப்பாங்க. இதுல அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்ல நிறைய இருக்கு. இது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட வியாதி. வீடை தொடச்சிட்டே இருப்பாங்க, நீட்டா இருந்தாலுமே திருப்பி எடுத்து போட்டு திரும்ப தொடப்பாங்க, நீட்டா இருந்தாலுமே துணியை திரும்பி துவைப்பாங்க. இது மாதிரியான பிஹேவியர், இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி. அதுக்கடுத்தது ஒரு டெண்டன்சி அதிகமா வருது, சூசைடல் டெண்டன்சி, பயம், இது மாதிரியானது எல்லாமே அதிகமா வருது. இது இது எல்லாமே தான். அப்ப இதை நரம்பு மண்டலம் சரி பண்றப்ப தன்னாலே இது எல்லாமே சரியாகும். மருந்துடைய சப்போர்ட் இதுக்கு எடுத்துக்கலாம். மருந்துடைய சப்போர்ட் இது நிப்பாட்டணும் அப்படின்றது எல்லாமே நான் எந்த பதிவுலையுமே சொல்லல. முறைப்படி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக்கி பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்ப சொல்லக்கூடியது விதிகள். இந்த விதிகள் பின்பற்றினாதான் அதுக்கு அடுத்து அந்த தொந்தரவு வராம இருக்கும். இருக்கிற வியாதிகள் சரியாகிறது கண்கூடாக பார்க்கலாம். நிறைய மிராக்கள் இதில் நடக்கும். அதுக்கடுத்தது நரம்பு மண்டலம், இதுக்கு தேவையான சத்துக்கள் என்ன? சத்துக்கள் கொடுத்தாதானே அதுக்கு வேலை செய்யும். சத்துக்களே கொடுக்காம மருந்து மட்டும் எடுத்தாங்க என்ன வேலை நடக்கும்? இதுக்கு என்னென்ன சத்துக்கள் நம்ம கொடுக்கணும்? முக்கியமான சத்துக்கள் இது எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. விட்டமின் B12
ஏன் இந்த 3 சத்துக்களை மட்டும் சொல்றேன்னா, மீதி எல்லா சத்துக்கள் எப்படியோ நம்ம உடம்புல கிடைச்சிருதுதான். இந்த 3 சத்துக்கள் விட்டமின் D3, விட்டமின் B12, ஒமேகா 3 இந்த 3 சத்துக்கள் கிடைக்கிறது கிடையாது. இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல்ல கம்மி. அதனாலதான் இது 3மே சொல்றேன். விட்டமின் B12 எப்ப கிடைக்குது? பழங்கள் தோலோட சேர்த்து சாப்பிடுறோம், பச்சை காய்கறிகள் பச்சையாக சாப்பிடுறோம், நுண்ணுயிர்கள் வயிற்றுல அதிகமா இருக்கிறப்ப, நல்ல காம்ப்ளெக்ஸான டியூபர்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு இது மாதிரியானது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். அப்ப இந்த B12 நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த பழங்கள், பச்சை காய்கறிகள் இது எல்லாமே நம்ம கம்மியா எடுத்துக்கிறப்ப அப்ப என்ன நடக்குது? B12 கம்மியாகுது. அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் பாக்குறாங்க, பழைய சாதம், நீராகாரம் தினசரி காலையில எடுத்துக்கிறப்ப அப்ப B12 கிடைக்குது. அப்ப அதை பழக்கமாக்கணும். கூழ் எடுத்துக்கணும், பழைய சாதம் எடுத்துக்கணும், இந்த நீராகாரம் எடுத்துக்கணும். இது எல்லாமே விட்டமின் B12 அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது அசைவத்தில் விட்டமின் B12 இருக்கு. நம்ம முன்னாடி காலத்துல எல்லாம் பாருங்க, அசைவம் எல்லாம் தினசரி எடுக்கிற பழக்கம் எல்லாமே கிடையாது. அதுல சத்துக்கள் இருக்கு, அது ஒரு விதமான உணர்ச்சியை தூண்டும், அதில் நமக்கு எளிமையா சத்துக்கள் கிடைக்கும். ஆனா அது ஜீரணமாகிறதுக்கு கஷ்டம். அதுக்கு உண்டான வேலைகள் நம்ம செய்யணும். அப்ப அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு விட்டமின் B12 கிடைக்கணும்னா இது எல்லாமே முறை. தினசரி எடுத்துக்கணும், நீராகாரம் எடுத்துக்கணும், பழைய சாதம் எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா அம்பலி அப்படின்னு போடுங்க. அம்பலி அப்படின்றது சாமை, வரகு, திணை, குதிரைவாளி, குலசாமை இது 5 சிறுதானியத்துல இரவே கஞ்சி செஞ்சு வச்சு, நிறைய தண்ணி ஊத்தி வச்சு செஞ்சு அடுத்த நாள் காலையில அந்த புளிச்சதை எடுத்துக்கிறது தான் அம்பலி. இத ஃபேமஸ் ஆக்குனவர் டாக்டர் காதர்வாலி, பத்மஸ்ரீ டாக்டர் காதர்வாலி, நம்முடைய மாஸ்டர். அப்ப அவருடைய முறை உங்களுக்கு கிடைக்கும், அதுல நீங்க தேடி பார்த்துக்கலாம். அம்பலி, விட்டமின் B12. இந்த அம்பலியுடைய சிறப்பு என்ன? இப்ப பழைய சாதம் எடுக்கிறீங்க, அது குளிர்ச்சியை உண்டாக்கும். ஆனா இந்த அம்பலி, இந்த 5 சிறுதானியங்கள் சொன்னோம் இல்லையா, இது பெரிதாக குளிர்ச்சியும் செய்யாது, ஹீட்டும் தெர்மோஜெனிக்கும் கிடையாது இந்த 5 சிறுதானியங்கள். அப்ப இதை பயன்படுத்திக்கலாம். பழைய சாதம் எடுக்க மாட்டீங்க அப்படின்ற கண்டிஷன் இருக்கிறவங்க. அதுக்கு அடுத்தது ஒமேகா 3. இந்த ஒமேகா 3 விதைகள்ல அதிகமா இருக்கு. முன்னாடி காலத்துல பாருங்க, நம்ம விதைகள் எடுத்துக்குவோம், நட்ஸ் எல்லாமே எடுத்துக்குவோம் ஆதி மனிதனா இருக்கிறப்ப. இப்ப எடுத்துக்கிறது கிடையாது. அப்ப நட்ஸ் தினசரி எடுத்துக்கணும், விதைகள் தினசரி எடுத்துக்கணும். விட்டமின் D3 இது சூரிய ஒளியில இருந்து நமக்கு கிடைக்கும். இது நேச்சுரலா எடுத்துக்கிறது தான் சரி. இது வெயிலில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும். வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகி விட்டமின் D3 நம்ம உடல்ல சேரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உடல் தகுதியா இருக்கணும். நம்ம தோல்ல இந்த சோப்பு கெமிக்கல்ஸ் எல்லாமே போட்டு குளிக்க கூடாது. இயற்கையான மூலிகை பொடிகள் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. கொழுப்பு உடலில் இருக்கணும், அப்பதான் விட்டமின் D3 உடலை உருவாக்கும். கிட்னி சீரா இருக்கணும். கிட்னி பலமா இல்லை அப்படின்னா விட்டமின் D3 நமக்கு உடல் உருவாக்காது. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். கொழுப்பு அப்படின்றது நரம்புகளுக்கான அத்தியாவசிய உணவு. கொலஸ்ட்ரால், இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்றது எந்த நட்டுலையுமே கிடையாது. கொலஸ்ட்ரால் நம்ம உடல் உருவாக்குறது. அசைவத்துல கொலஸ்ட்ரால் இருக்கு. இந்த நட்ஸ்ல இருக்கிறது ஃபேட், குட் ஃபேட்ஸ், HDL தாராளமா எடுத்துக்கலாம். கல்லீரல் பலமா இருக்கணும். கல்லீரல் பலமா இருக்கிறப்ப இந்த ஃபேட் எல்லாமே செரிச்சு நம்ம உடலுக்கு பலமாக மாறும். இது அப்ப நல்ல கொழுப்புகள் நம்ம உடலுக்கு கொடுக்கணும். இப்ப செங்கல் பாருங்க, செங்கல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ, சிமெண்ட் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் பில்டிங் இருக்கும். அது மாதிரி கொழுப்பு எவ்வளவு நல்ல கொழுப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல நட்ஸ் முதன்மை. தேங்காய் பச்சையாக கடிச்சு கூழ் மாதிரி அரைச்சி இதை சாப்பிடணும். அதுக்கு அடுத்தது தேங்காய் பால் எடுத்துக்கலாம், நட் மில்க் எடுத்துக்கலாம். கெட்ட கொழுப்பு அனைத்தையுமே தவிர்த்துறணும். அதுக்கு அடுத்தது நரம்பண்டலத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் கெமிக்கல்ஸ். கெமிக்கல்ஸ்னா நம்ம பூச்சிக்கொல்லிகள், பூச்சி விரட்டிகள். இது பூச்சி விரட்டின்னு சொல்லக்கூடாது, நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறோம். இது பூச்சியை மட்டும் கொல்றது இல்லை, உயிர்கொல்லின்னு தான் அதை சொல்லணும். நரம்பண்டலத்தை மொத்தமா பாதிச்சிரும். அப்ப இதுக்கு பயோ என்சைம்
இந்த பயோ என்சைம்ல வாங்குற காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையுமே ஊற வைங்க 20 நிமிஷம். அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா கழுவி அதை பயன்படுத்திக்கோங்க. மேக்சிமம் இந்த புதினா எல்லாமே தொட்டில போட்டா வளர்ந்துரும். வெந்தயம் எல்லாமே தொட்டில போட்டா வளரும். எது எது அப்படி எளிமையா வளர்க்க முடியுமோ அதை வளர்த்து எடுத்துக்கணும். வீடு எல்லாமே கட்டுறாங்க. இப்ப வீடு கட்டணும் அப்படின்னாலே வீடு கட்டுற இன்ஜினியர்ஸ் மண்ணே விடுறது கிடையாது. எல்லா இடத்துலயுமே தளம் போடணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் இடத்த மண்ணுக்கு விடணும். கொஞ்சம் இடம் 10க்கு 10 அறை மட்டும் இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே காலியா விட்டுறணும். மண் தரை இருக்கணும். மண்ணுல கால் வைக்கிறப்ப உடல் ஆரோக்கியம் பெருகும். என்ன இந்த சயின்ஸ் எல்லாமே தெரியாம என்ன? மண்ணுல கால் வைக்கிறப்ப எலக்ட்ரான்ஸ் உடலுக்கு உள்ள போகும், வெளியே வரும். எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். உடலுக்கு எர்த்திங் கிடைக்கும். உடல்ல இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். என்ன ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் எடுக்கிறீங்க? இன்ஃப்ளமேஷன் மண் தரையில வைக்கிறப்பயே தன்னால இன்ஃப்ளமேஷன் கம்மி ஆகுது. 100 பேருக்கு இதை சொல்லணும். அப்ப மண் தரைக்கு இடம் விடணும். அப்ப மரம் வளர்க்கணும். முருங்கை மரம் இது வளர்க்கணும். வாழை வளர்க்கணும். ஆண்களுக்கு முருங்கை, பெண்களுக்கு வாழை. அப்ப இதெல்லாமே செய்யறப்ப நமக்கு பூச்சிக்கொல்லி, இந்த கெமிக்கல்ஸ், நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இல்லாத உணவுகள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம எப்பயும் சொல்றது போல பால் சார்ந்த பொருட்கள், ரீஃபைன்டு எண்ணெய், அதுதான் கெட்ட கொழுப்பு, பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, கடை பண்டங்கள், இதை எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். இதுதான் எம்ஆர்பி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். தவிர்ப்போம் இதை எல்லாத்தையுமே. இப்ப சொன்ன விஷயங்கள் கடைபிடிங்க. இப்ப இதுல சந்தேகம் இருக்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் ரிவிஷன் கொடுக்குறேன், விதிகள் மட்டும். அதுக்கடுத்து நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். முதலில் நம்ம உடல் நரம்பு மண்டலம் சீரா இருக்கணும்னா பேலன்ஸ் இருக்கணும். இதுதான் முதல், பேலன்சிங். 2வது வெயில் உடலில் படணும். 3வது இருட்டு வெளிச்சம், பகலில் வெளிச்சம், இரவில் இருட்டு. 4வது மூச்சு பயிற்சி, அதாவது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், வேகஸ் நர்வு பேலன்ஸ் பண்றதுக்கு வேகஸ் நர்வு முக்கியம். இந்த வேகஸ் நர்வை தூண்டக்கூடிய பயிற்சிகள், பலமா வச்சிருக்கக்கூடிய செயல்கள் செய்யணும். ஆட்டோமேட்டிக்காவே பேலன்சிங் அங்க நடக்கும். 5வது பிரேயர் சொன்னோம். அதுவும் எதுல வரும்? வேகஸ் நர்வ் தூண்டுறதுலதான் வரும். அப்புறம் சத்துக்கள் D3, B12, omega-3. அதுக்கடுத்தது எக்ஸர்சன் இருக்கக்கூடாது. இயற்கையுடைய கால்ஸ் இதை புறக்கணிக்க கூடாது. அதுக்கடுத்தது நம்முடைய ஃபீலிங். அதுக்கடுத்தது கொழுப்பு. இது அனைத்து விஷயங்கள் தான் நரம்பு மண்டலத்தின் ரூல்ஸ் ஆஃப் ரைட் பிசியாலஜி. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.